பயிர்க்கடன் குறித்து அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். புதிய கடனை இந்த ஆண்டு சாகுபடிக்கு வழங்க வேண்டும். நிதி சுமை சீரான பிறகு கடன் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி என்னிடத்திலே ஒரு கடிதம் நானும் கொடுத்திருக்கிறேன் முதலமைச்சருக்கு. அது குறித்து விரிவாக ஆலோசனை செய்து வருவதாகவும், இந்த கடன் தள்ளுபடி விஷயத்தில் அதிகாரிகளுக்குள் அதிகார போட்டி நிலவுகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு வகித்த அமுதா IAS அவர்கள் இன்றைக்கு கூட்டுறவுத்துறையினுடைய செயலாளர். அவர் எவ்வாறு தாவேகா புதிய ஆட்சி அமைந்திருப்பது விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார். இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். நெல் கொள்முதல் தடைபட்டு கிடக்கிறது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு இதுவரைக்கும் பணம் தொகை விடுவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கொள்முதலை குளறுபடி செய்வதற்கு முதல் காரணமாக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதன்மை செயலாளராக இருந்த உமாநாத். அவர் இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர். எப்படி விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விவசாயிகளுக்கு நெல்லுக்கு உரிய தொகை உரிய காலத்தில் கொடுப்பதற்கும் அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார்? எனவே தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான கொள்கை கொண்ட அதிகாரிகள் இந்த நிர்வாகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் நலன் புறக்கணிக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது குறித்து விரிவான விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற அரசு ஆணையிலேயே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நபார்டு வங்கி சுற்றறிக்கை எப்படி மாநில அரசை கட்டுப்படுத்தும்? மாநில அரசு தனது நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை நபார்டு வங்கியினுடைய சுற்றறிக்கை 60 நாட்களுக்குள் முழு தொகை விடுவிக்க வேண்டும் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நபார்டு வங்கி அது ஒரு தனித்துவம் வாய்ந்த வங்கி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற வங்கி. அந்த வங்கி சொல்லுகிற வழிகாட்டுதல்கள் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை எப்படி கட்டுப்படுத்தும்? எனவே முதலமைச்சர் விரைந்து அவர் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது போல் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நிதி சுமை இருக்குமேயானால் நிதி சுமை தீர்கிற வரையிலும் கடன் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது தேர்தல் அறிக்கைக்கு முரணாக இருப்பதால் நிறுத்தி வைக்க வேண்டும். நிதி சுமை சீரான பிறகு அவர் கடன் தள்ளுபடி அறிவிப்பை தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். அதுவரையிலும் நடப்பு பருவத்திற்கு சாகுபடியை துவங்குவதற்கு விவசாயிகளுக்கு புதிய கடன் வழங்க வேண்டும். இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற வழிகாட்டுதல்களை நாங்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். இன்று கூட நிதியமைச்சர் அது குறித்து மறுபரிசீலனை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விரைந்து அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.